நினைக்க ஆரம்பிச்சே இவர் அவரை பற்றி தப்பாக நினைக்கிறார் போல் இருக்கு. இந்த நிமிஷம் என்ன நினைக்காம கண்ட பொழுதுலே பொழுதுபோக்கினான். உடனே அவர் கணக்கு எழுதிடுறாரோ இல்லையோ. அதனால் மனசாலேயும் நினைக்கக்கூடாது. இதை ராமானுஜர் திருவடிகளிலே பாரத்தை சமர்ப்பித்து தானம் கொடு என்று மறுபடியும் அவரிடத்திலே பிரார்த்தித்து கொண்டார்னு சரித்திரம். கூறத்தாழ்வான் இத்தனை முறை போய் அவரை திருத்திருக்கணும்னா அந்த ஹிம்சை எவ்வளவு முக்கியமானது கொடூரமானதுன்னு நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதனால் மற்றொருத்தரை ஹிம்சிக்காமல் இருக்க வேண்டும். இங்கே ஹிம்சேன்னு சொல்லச்சே கை கொண்டு அடித்தா ஹிம்சேன்னு மட்டும் அர்த்தமாகாது. ஏன்னா ஒரு இடம் சொல்கிறேன், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். இது குலசேகராழ்வார் திருவித்துவக்கோட்டுக்காக 10 பாசுரங்கள் பாடினார். தருதுயரன் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை கொழுவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மா அரிசினத்தால் இன்னதாய் அகத்தெடினும் மற்றவள் தரனுள் நிறைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே. அழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அதில் சொல்கிறார், எது ஹிம்சை எது அஹிம்சை. நமக்கு இங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டுருத்துன்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துவிட்டா. ரண சிகிச்சை பண்ணணும். சிகிச்சைக்காக படுக்கையிலையும் படுக்க வச்சுட்டா. வைத்தியர் கையில் கத்தி எடுத்துன்னு விட்டார். எடுத்து வெட்டி எனக்கு பண்ண போகிறச்சே அஹிம்சா பரமோ தர்மஹா, ஹிம்சிக்கவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே. நஹிம்சா சர்வா பூதானி, எந்த ஜீவராசியும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே. அதனாலே கத்தியை கீழே வச்சார், நடைய கட்டி விட்டார். நான் அங்கேருந்து இறங்கி அவர் பின்னாடியே ஓடினேன். சாமி 200 லட்சம் ரூபா வேணுன்னா கூட சேர்த்து தரேன், எப்படியான என்னை வெட்டுங்கிறேன். பார்க்குறவனுக்கு ஒரே வியப்பு. என்னது யாரானு காசு கொடுத்து வெட்டுன்னு கேட்டுன்னு பின்னாடி போவாளோ. அவன் ஹிம்சிக்கிறேன்னு வரார், ஆனால் இவருக்கு அது ஹிம்சையாக படலையேன்னா. எது ஹிம்சை? எனக்கு சிறிது காலத்துக்கு அப்புறமும் வலிக்கணும், நெடிது காலத்துக்கு அப்புறம் வலியாக இருக்கணும், அப்போ தான் ஹிம்சை. இப்போ குறுகிய காலத்தில் வலிச்சுட்டு அது நீண்ட காலத்துக்கு நன்மை பயக்கும் என்னால் அது ஹிம்சையாகவே ஆகாது. என்ன ஹிம்சிக்கிறதுன்னு சொன்னால் இது எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, நெடிய காலத்துக்கு நீண்ட காலத்துக்கும் வலிக்கணும், இப்பவும் வலிக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஹிம்சை. பிரசவம் மாற சொல்லி எல்லா பெண்களுக்கும் 10 மாதம் கஷ்டம் தானே படுறா. பிரசவிக்கிற காலத்தில் அது ஹிம்சை தானே. ஆனால் அது ஹிம்சைன்னு யாரும் சொல்கிறதில்லை. ஏன்னா குழந்தை பெற்று மேலே இன்பத்தை அனுபவிக்க போகிறாளோ இல்லையோ. அதுக்காகத்தான் சொன்னேன், ஹிம்சைன்னு சொன்னால் இப்பவும் வலி இருக்கணும், எப்பவும் வலி இருக்கணும், அப்போ ஹிம்சை. ஆனால் எப்பொழுதுக்குமாக நன்மை ஏற்பட்டு இப்போது மட்டும் வலியாக இருந்ததுன்னா ஹிம்சையாகவே ஆகாது. ஏதுக்காகனா பராசரர்னு பேர், பராங்குஷர்னு பேர், ஸ்ரூ ஹிம்சாயாம்னு தாத்து. இவர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்னா ஹிம்சிச்சுட்டே இருப்பா. பராசர மகர்ஷி எல்லாரும் ஹிம்சிப்பறான். பராங்குஷர் ஹிம்சிப்பர் யாரை? தொண்டரொடிப்புடியாழ்வார் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேர். யாரானும் உனக்கு எதிர்த்து பேசினால் நின்பால் பொறுப்பன எனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமான் அகருளானே. ஆரெல்லாம் உன்னை விரோதிச்சு பேசுகிறாளோ அவள் தலையை விட்டுடுவேன்னார் தொண்டரடிப்புடியாழ்வார். இத்தனை அஹிம்சா அஹிம்சான்னு பேசியிருந்தோம். முதல் பூவே தொண்டரடிப்புடிகளுக்கே தெரியலையே. அவருக்கானு தெரிய வேண்டாமா? அவர் பூ தொடுத்து கைங்கரம் பண்ணவர், அவருக்கே முதல் பூவே தெரியாது படுமான்னா. இந்த புஷ்பம் அந்த வகையில் சேர்ந்ததல்ல. ஒருத்தன் பெருமானை பற்றியோ சாஸ்திரத்தை பற்றியோ தப்பாக பேசினான்னா அது நீண்ட காலத்துக்கு குற்றம். அந்த குற்றம் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவனை ஹிம்சித்து அடக்கி விடுகிறேன். பராசரர் ஹிம்சிக்கிறார் வேதத்துக்கு விரோதமாக பேசினவர்களை, பராங்குஷர் ஹிம்சிக்கிறார் பெருமானை விரோதித்து பேசினவர்களை. ஏன்னா அப்படி பேசுறதுனால நஷ்டம் அவர்களுக்கு தான், பெருமானுக்கோ வேதத்துக்கோ அல்ல. ஆனால் இவன் ஆத்மாங்கிற ஸ்வரூபத்துக்கே நாசம் ஏற்பட்டுடும் இல்லையோ. அதனால தான் அதை ஹிம்சித்தும் பெரியோர்கள் அடக்கிறா. ஹிம்சைங்கிறதே தப்புன்னு ஆயிடுத்துன்னா ராமன் ராவணனை கொன்னதோ கும்பகர்ணனை கொன்னதோ சிசுபாலனை முடித்ததோ ஹிம்சை ஆயிடும். அதெல்லாம் ஹிம்ச கோட்டிலே சேராது. ஏன்னா அந்த ஆத்மா பண்ணிட்டு இருக்கிற பாவத்தை தடுக்கிறதுக்கு பெருமானுக்கு வேற வழி தெரியறதில்லை. அவர் ஏன் ஹிம்சிக்கிறார் ஏன் கொல்றாருன்னு பார்க்கணும். இந்த பாட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அகோபிலத்துக்குன்னு 10 பாசுரங்கள் திருமங்கியாழ்வார் பாடி வைத்தார். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோளாளரியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதன். ஹிரண்யகசிபை நரசிம்ம பெருமான் முடித்தார் புனிதன், எந்த குற்றமும் அற்றவன்னு திருமங்கியாழ்வார் பாடினார். ஏன்னா ஹிரண்யகசிபை கொன்னான்னு ஹிம்சை ஆயிடும் இல்லையோ. ஹிம்சிக்கிறான்கிற குற்றம் பெருமான் தலையிலே ஏற்றிடுவார். அதனால தான் ராமனே குற்றவாளி, கண்ணனே குற்றவாளி, வராகனே குற்றவாளின்னுட்டு. அப்படி அல்ல. இவன் இந்த ஆத்மா இந்த சரீரத்தை எடுத்துன்னு மேலே 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 பாப்பங்களை சேமிச்சுட்டே போகிறார். எப்படியோ சொல்லி சொல்லி பெருமான் திருத்தணும்னு பார்க்குறார். இவன் திருந்த மாட்டேங்கிறான். பாப்பச் செயல்களை தடுக்கிறதுக்காக தேகத்தை முடிச்சு விடுறாரே தவிர இல்லைன்னா கொல்லணுங்கிற எண்ணமே எம்பெருமானிடத்திலே கிடையாது. அதனால் இதெல்லாம் ஹிம்சகோட்டிலே சேராது. நாமும் 6 இடத்துலையும் ஹிம்சிக்காமல் இருக்கணுங்கிறதான் அஹிம்சா பிரதமம் புஷ்பம். முதல் மலை ஏறினோம், ஒரு புஷ்பத்தை பறித்தோம், பெருமாள் திருவடிகளில் சமர்ப்பித்தோம். அஹிம்சையை விரதமாக கொள்ள வேண்டும். யாரையும் இந்த ஆண்டு முழுக்க ஏன் எந்த ஆண்டும் இனி மனத்தாலோ மெய்யாலோ வாக்காலோ துன்புறுத்த மாட்டோம். பிறர் மனசு நொந்து போகும்படி பேச மாட்டோம். நம்ம பழக்கத்தில் சட்டுன்னு நாக்கு நுனியில் வரும்.
இப்போவே ஜாக்கிரதைப்படுத்துகிறேன். இதை நம்ம அனுஷ்டிக்கிறதுன்னு கொண்டு வரச்சேவே சட்டுன்னு சொல்லி அனாதி காலமாக பழகியிருக்கும். இப்போ நமக்கு 60 வயசு ஆறுதுன்னா 60 வருஷமாக இப்படியே பேசி பழகியிருக்கும். இன்றைக்கி நீங்கள் 2 மணி நாள் இங்கே உட்காந்து கேண்டு போனதுக்காக வீட்டுக்கு போன உடனேலாம் நாக்கு ஒழுங்கு ஆகிடாது. வாயில் யாரையானு ஒருத்தரை பார்க்கச்சே சட்டுன்னு சொல்லத்தான் வரும். அப்போ ஒன்று வச்சுக்கணும், இனிமேல் நான் பேசணும்னு ஆரம்பிக்கச்சேவே 1/2 நிமிஷம் யோசிக்காத பேச மாட்டேன் அப்படின்னு வச்சுன்னு விட்டாத்தான் இங்கே கேட்டது ஞாபகத்துக்கு வரும். அப்போ எல்லா அகிம்சையும் நமக்கும் புரிஞ்சு போடும். ஆனால் அந்த அளவுக்கு மனசுக்கு யோசிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கணும். அது யோசிச்சுடுத்துனா தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுவிடும், ஒருத்தரை குற்றம் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுவிடும். அதை பேசாமல் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இருந்து பாருங்கோ, தானே சமுதாயத்தில் நம்ம மதிப்பு எப்படி ஒசர்றதுங்கிறது உங்களுக்கே புரிஞ்சு போடும். முதல்ல உங்கள் குடும்பத்தில் மதிப்பு ஒசந்துடும். இவரா, அவர்கிட்ட நம்ம நிதானமாக பேசணும்னா என்ன, அப்படியெல்லாம் அவர் வாயை விட்டுவிட மாட்டார். மெதுவாக தான் பேசணும். பேசினா முத்து தெரித்தாப்பில் தான் பேசுவர், ஆனால் உண்மையைத்தான் பேசுவர். எதை நாம் செய்யணுமோ கேட்டு தெரிஞ்சு விடலாம். என்ன ஒரு பேரே நம்ம கிடச்சிடுறது இல்லையோ, அடுத்த நிமிஷம் நம்ம பெருமை வசர்றதை கண்கூடாக நீங்கள் பார்த்துக்கலாம். குடும்பத்திலையும் வசந்து போயிடும், சுற்று வட்டாரத்திலையும் வசந்து போயிடும், சமுதாயத்திலையும் உயர்ந்து போகும். அத்தனைக்கும் அடிப்படை தேவை அஹிம்சா. அஹிம்சா பிரதமம் புஷ்பம். புஷ்பம் இந்திரிய நிகிரகா. இனி 2வது மலை ஏற முற்படுகிறோம். இந்திரிய நிகிரகம்ங்கிற புஷ்பம். இந்திரியங்களை அடக்க பழகி கொள்ள வேண்டும். எதுக்கு அடக்கணும்? இந்திரியங்கள்லாம் எனக்கு கிடைச்சதே நன்னா அனுபவிக்கிறதுக்கு தான். அதை விட்டுட்டு நான் என்னத்துக்கு அதை அடக்கணும்? எந்த ஆழ்வார் பாசுரத்தையும் புராணத்தையும் பார்த்தாலும் இந்திரியங்கள் அடக்குங்கிறா. இதுக்கு பெருமாள் கொடுக்காமலே இருந்திருக்கலாம் இல்லையோ? இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு ஆனால் பார்க்காதே, ஆனால் கேட்காதேன்னா ஊர் முழுக்க கேளிக்கைகளுக்கு குறைச்சலே இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நன்னா இன்னைக்கு வளர்ந்து தான் இருக்குது. அதுக்கெல்லாம் போகாமல் நம்ம தடுத்துக்கணும்னா, நமக்கு வயசு 50க்கு மேலேயா இருந்தால் நாம் தடுத்துப்போம். ஆனால் வயசு இப்போ 20 ஆச்சுன்னா நீ நிறுத்திக்கோன்னு சொன்னாலும் அது கேட்க போகிறதே இல்லை. ஏன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஊரில் இருக்கிற காவலாளிகள் எல்லாரும் இன்றைக்கி ராத்திரியே நாங்கள் ஜாகிரதையாக பார்த்துடுறோன்னு அறிவித்து கேட்டுக்கிடும். இப்போ நேற்று ராத்திரிக்காக எத்தனை அறிவு பண்ணால் 31ஆம் தேதி எந்த அசம்பாவிதமும் நிகழாதபடி பார்த்து கொள்வோம், வேண்டிய போதிய ஆவணமெல்லாம் செய்யப்பட்டுள்ளன சொல்லிகிட்டே இருக்கார் ஆணையர். 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை காணுமே. ஏன் இப்போ மட்டும் இது வந்துடுத்தேன்னா, இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்காத ஏதோ ஒன்று இப்போ நடக்கிறதுன்னு தெரியறது. ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கலைன்னா, கேளிக்கைகளுக்கோ புலன்களுக்கோ ஓடுறதுக்கு இத்தனை இடங்கள் இல்லையோ. ஆனால் அது அத்தனை இன்னைக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோம். அப்போ இந்திரியங்கள் ஓட ஆரம்பிக்கிறது. இந்திரியம் ஓடுறதை தடுக்கிறதுக்கு ஒரு காவலாளி தேவைப்படுறார். அதுக்கு ஒரு ஆணையர் செய்தி விட்டுட்டே இருக்கார். இது காணவே இன்னைக்கு வந்துடுத்தேன்னு சொன்னால், அன்னன்னைக்கு காண்பதும் கேட்பதும் ருசிப்பதும் ரசிப்பதும் கூடிண்டே தான் போகும். எது வாண்டாமோ அது வளர்ந்துன்னு தான் போகும். இது என்னத்துக்கு இதெல்லாம் வளர்ந்துன்னு போகிறதுன்னா, பெருமான் இன்புறுமி விளையாட்டுடையான். வளர்க்கிறத ஒரு பக்கம் வளர்த்துட்டு இருப்பார், அது கூடாதுன்னு ஒரு பக்கம் சுருண்டு இருப்பார். இந்த ரெண்டுக்கு இடையில நடக்கிற ஆரோக்கியமான போட்டி தான் நம் வாழ்க்கையில் ரசிப்பு தன்மையே. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறச்சே ரசிகத்தன்மை வேணுமே. நித்தப்படி கார்த்தால மோர் பிரசாதம் தரும் சாப்பிட்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கணும். ஊர்கா அடுத்தது கேட்குற மொழியும் தொட்டுக்கிறதுக்கு ஊர்கா காரசாரமாக இருந்தால் தானே சுவாமி தத்வானத்தையே சாப்பிட முடியும். அதுவே இல்லாமல் வெறும் மோர் பிரசாதம் உப்பு இல்லை சப்பு இல்லைன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது சரிவிட்டு வராது. அதனால் வாழ்க்கையில் நாம் வாழறச்சே இந்த மாதிரிலாம் நிறையா தடங்கள் வந்துட்டே இருக்கணும். தடைக்கள போட்டின்னு வைக்கிறார். அதில் ஒசரமாக அப்படி கட்டம் கட்டி வச்சுட்டு இதை எவ்வளோ வேகத்தில் இவர் தாண்டி ஓடுறார் பார்க்கலாம். ஒருத்தர் சொன்னார், இது என்ன வேலைமனக்கிட்ட வேலையாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துருங்கோ, நான் நேரம் எவ்வளோ நன்னா ஓடி காட்டுறேன் பாருண்ணா. அப்புறம் அது போட்டியாகவே இருக்காது, இவர் வீட்டிலே நின்றுட்டு இருக்க வேண்டியதான். அதனால் எத்தனையோ வளர்ந்துன்னு தான் இருக்க போகுது. அந்த வளர்ந்த தத்தனை எதிர்த்து நாம் எப்படி சமாளித்து பெருமானை மறக்காமல் இருக்கிறோங்கிறது தான் நமக்கு எம்பெருமான் வைக்கும் பரீட்சை. இந்த பரீட்சையிலேருந்து நாம் தேறித்தான் ஆகணும். பரீட்சையே இல்லாத பள்ளிக்கூடம் நடத்திட முடியுமோ? யார் இன்னார் தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் போகணும்னா அதுக்குரிய பரீட்சை எழுதித்தான் ஆகணும். இன்னார் தான் பக்தி தலையெடுத்தவன்னா அதற்குரிய பரீட்சைக்கு போய்த்தான் ஆகணும். அதுக்கு நம்ம நொந்துண்டு பிரயோஜனமே இல்லை. இப்படித்தான் வாழ்க்கை, இதுதான் சட்டத்திட்டம்னா தெரிஞ்சுட்டு ஆடுறதுல சாமர்த்தியத்தை காட்டலாம் இல்லையோ? அதனால தான் இந்த தடங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். தடங்களை தாண்டித்தான் ஆகணும். தடங்கல்கள்லேருந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு தான் இந்திரிய நிகிரகம். இந்திரியங்களை கண்டபடி மேய விட்டுட்டால் அப்புறம் அதுக்கு கலாச்சார பண்பாடு சீர்கேடே ஏற்பட்டுடும். ஒரு தடவை ராஜாஜி எழுதி வைக்கிறச்சே, எது கலாச்சாரம் எது பண்பாடு, இந்திரியங்களை வரையறைக்கு உட்படுத்தினீர்கள் என்னால் கலாச்சாரம் என்று எழுதி வைத்தார். எதுவாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு எல்லை கோடு, இந்த எல்லையை தாண்டி நாம் போகவான்ட்டேன்னு இருக்கணும் இல்லையோ? ஒரு இடத்த தாண்டி விடுத்துனா விஷம் அமுதம் கூட விஷமாகும்னு சொல்லுகிறோம். நாம் பார்க்கறது பார்க்கலாம், கேட்கறது கேட்கலாம், ஆனால் அந்த எல்லையை தாண்டாமல் இருக்க வேண்டும் இல்லையோ? எது எல்லைங்கிறது 10 வருஷத்துக்கு ஒருத்தர் மாறிண்டே இருக்கும். ஏன்னா எல்லையை தாண்டாது இருக்கணும்னு எல்லாரும் ஒத்துப்பா. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லை வேற, இப்போ எல்லை வேற. இன்னும் 10 வருஷம் கழித்து சீனிவாச கல்யாணம் நீங்களும் வந்து இங்கே இடத்துல சொல்கிற பாக்கியம் கிடச்சின்னு எல்லையே மாறி போயிருந்தாலும் போயிருக்கும். ஏன்னா சமுதாயம் மாறிண்டே இருக்குது,
சமுதாய சீர்கேடு